ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பனானா ரெசிபி பண்ண போகிறேன். பனானா பிரெட் இல்லைனா பனானா கேக்குன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் டேனியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த பனானா பிரெட் செஞ்சு கொடுத்துட்டா போதும். அதுக்கு 4 பனானாவை எடுத்து நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை, 1/4 கப்பு பட்டர் போட்டுட்டு கூடவே ஒரு 1.5 கப்பில் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக உப்பு, அதுக்கப்புறமா அது கூடவே நான் வால்நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வால்நட்ஸை நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது சேர்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அவனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு 350 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை இந்த ட்ரேயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 40 மினிட்ஸ் இதை வச்சு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான பனானா பிரெட் இல்லைனா பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. டேனிக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. சரி, டேனிக்கு மட்டும் செஞ்சு கொடுக்கலாம், நான் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டா வேணா டேஸ்ட் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க காட்டின பில்டப்ல நானும் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஈவினிங் டீ டைம்ல ஒரு கப் டீயும் கூடவே இந்த பனானா கேக்கும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். நானே யூடியூப் சேனல் பார்த்து தான் செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.